நாடு முழுவதும் கடந்த மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த திடீர் அறிவிப்பு அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியிலையும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலையும் சரி, மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த நீட் தேர்வை நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து எண்ணற்ற மாணவர்கள் இதனால தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது ஏழை எளிய மாணவர்களும் எழுதக்கூடிய ஒரு தேர்வாக இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த நீட் தேர்வுல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அப்படிங்கிறது சிபிஎஸ்இ சிலபஸ், இன்டர்நேஷனல் சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களாகவும், நெறைய மாணவர்கள் நெறைய லட்சக்கணக்கில செலவு பண்ணி வெளியில போய் கோச்சிங் சென்டர்ல படித்து அதிலிருந்து எழுதக்கூடிய வகையில தான் பாடத்திட்டங்கள அமைச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சாதாரணமா அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களினுடைய அந்த வாழ்க்கை தரத்துக்கு அவங்க எப்படி லட்சக்கணக்கில வெளியில போய் செலவு பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது. இதனால தான் நம்ம தொடர்ந்து இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது நடத்தவே கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அப்படி நடத்தக்கூடிய இந்த நீட் தேர்வையும் அவங்க சரியா நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வு நடத்தும்போது அதுல ஏதாவது ஒரு குளறுபடிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒண்ணு அந்த ஹால் டிக்கெட் குடுக்கறதுல பிரச்சனை இருக்கும். தேர்வு மையங்கள அலாட் பண்றதுல பிரச்சனை பண்ணுவாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதோ ஒரு மாநிலத்துல போய் தேர்வு அறைய ஒதுக்குவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். அது மட்டும் இல்லாம நீட் தேர்வுல வடமாநிலங்கள்ல தொடர்ந்து எல்லா வருடமும் ஆள் மாறாட்டம் நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். வினாத்தாள் கசிவு ஏற்பட்டத நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ராஜஸ்தான்ல வினாத்தாள் தேர்வுக்கு முன்பாகவே கசிந்து அத வினா வங்கியா மாணவர்களுக்கு கொடுத்து தேர்வு எழுத வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இப்படி தொடர்ந்து இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க முறைகேடாவே நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்வு எப்படி ஒரு நியாயமான தேர்வா நடந்து முடிஞ்சு அதன் மூலியமா வரக்கூடிய மாணவர்கள் எப்படி குவாலிஃபைடான டாக்டர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு தொடர்ந்து எழும்புது. சரி, இப்ப இந்த தேர்வை ரத்து செஞ்சிருக்கிறதுலயும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த தேர்வுக்காக இவ்வளவு நாளா ஃபீஸ் கட்டி படித்த மாணவர்களா இருந்தாலும் சரி, தேர்வுக்கு போயிட்டு வரக்கூடிய செலவு, அங்க போய் தங்கக்கூடிய செலவு அப்படின்னு மாணவர்கள் அவங்களுடைய சக்திக்கும் மீறி நிறைய பேர் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த செலவையெல்லாம் இந்த அரசாங்கம் திரும்ப தருமா? அது மட்டும் இல்லாம மறுதேர்வு அப்படிங்கிறது பின்னாடி அதனுடைய தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இவங்க தேர்வு நடத்தினா இதே அளவுக்கான செலவுகளை இந்த மாணவர்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுடைய நேரம் வீணடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின் பேப்பர்ல ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு தேர்வு எழுதின மாணவர்கள் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணடிக்கப்படும். இப்படி ஒரு நுழைவுத் தேர்வு கூட முறையா நடத்த முடியாம இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது மாணவர்களுடைய வாழ்க்கையில வருடா வருடம் விளையாண்டுகிட்டு இருக்கு.